எல்லாருக்கும் வணக்கம். கோர்ட்டில் சர மாதிரியா கேள்வி மேலே கேள்வி போயிட்டே இருக்கு. ஸோ ஒரு சைடு பேஸ்மெண்ட் ஆடுது. என்னன்றது உங்களுக்கே தெரியும். இந்த கரூர் சம்பவத்தில் நடந்த அதோட கேஸ் இன்னும் வீரியமாகிட்டே இருக்கு. இப்போ நேற்று நடந்ததில் பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இது டிஎம்கேக்கு கொஞ்சம் ஷாக்கிங் தான். ஏன்னா இவர் கேட்டது எல்லாமே கரெக்டான கொஸ்டின் தான். ஏன்னா அந்த கூட்டத்தில் அனுமதிக்கும் போது காவல்துறை தடியடி நடத்தியது என்றதான் கேட்கறாங்க. அவ்வளோ க்ரௌட்ல அந்த சைட்ல எதுக்கு அடிக்கணும், எதுக்கு லெட் சார்ஜ் பண்ணணும்னு தெரியல. அப்புறம் கூட்டம் நெரிசல் ஏற்படும் போது போலீஸார் தவிர அங்கிருந்த அனைவரும் எங்க போனாங்கன்னு தெரியல. கூட்டத்துல போலீஸ்காரங்களே இல்லை. அந்த விஷுவல் பார்த்தாவே தெரியும். நம்ம அந்த கிரைம் மூலியமா பார்த்தோம்னா அந்த போலீஸ்காரங்களே இல்லை சுத்தி. ஏன்னா விஜயனமா தான் கேட்டிருப்பேன், எங்கெல்லாம் காவல்துறை இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருப்பாரு. நாங்கள் ஒருத்தரும் கூட கிடையாது. போலீசார் அலட்சியத்தால் மட்டுமே தான் அங்க இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்குதுன்னு நீதிபதி கேட்டிருக்காரு. கரெக்டான கொஸ்டின் தானே. நீங்க அங்க அது நடந்து இருந்ததுன்னா அதெல்லாம் நடக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்க அங்க இல்லையே ஃபர்ஸ்ட். பட் ஆனா நீங்க பிரஸ் மீட்ல இருந்தாங்கன்னு நீங்க சொல்றீங்க. பட் பாக்குற மக்களுக்கு தெரியும் இல்லையா அது இருந்தீங்களா இல்லையான்றது. அதுக்கப்புறம் அந்த கூட்டத்துல நம்பர் பிளேட்டே இல்லாம ஆம்புலன்ஸ் எதுக்கு நடுவில் வருது, அதுவும் செந்தில் பாலாஜி போட்டோ ஏன் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கும் கிட்ட பதில் இல்லை. அந்த ஆம்புலன்ஸின் செந்தில் பாலாஜி புகைப்படம் பிளஸ் அந்த டிஎம்கேவோட இது கூட்டிட்டு போறதுக்கான அந்த உதவி அது ஏன் நடுவில் வருது. இப்படி லைன்னா ஆம்புலன்ஸ் வந்துட்டே இருக்கு. அப்புறம் கரூர் கூட்டத்தில் நடந்த தமிழக அரசின் மீது தவறில்லைன்னு வேற சொல்றீங்க. எதுக்கு சொல்றீங்கன்னு தெரியல. ஏன்னா முழு தரப்பும் விஜயங்கள் தான் நீங்க சொல்றீங்க. பட் ஆனா இதுக்கு அரசாங்கமான பொறுப்பு. நீங்க ஒழுங்கா அந்த இடத்த கொடுத்துருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிருக்காது அங்க. அதே மாதிரி உடல் கூராய்வுக்கு 2 மேட்சே தான் அங்க இருக்கும். ஆனா எப்படி அங்க 20க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் அங்க இருந்தாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. அப்புறம் 6 மணிக்கு மேல உடல் கூராய்வு பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. அதையும் மீறி எப்படி நைட்டோட நைட்டா எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுநாள் எல்லாத்தையும் எரிச்சிட்டீங்க புதைச்சிட்டீங்கன்னு கேட்கறாங்க. அதுவும் நியாயமான கொஸ்டின் தான். ஸோ இதெல்லாம் எல்லாமே விசாரிக்கணும். அதுவும் இல்லாத இது நிறைய ட்விஸ்ட் இருக்கு, நிறைய இருக்கு. ஒரே நேரத்துல ஒரு 30 பேருக்கு நீங்க உடல் கூராய்வு பண்றீங்கன்னா அது என்னத்துக்கு நீங்க பண்ணீங்கன்னு தான் நம்ம கேட்கிறோம். அது நீங்க மரணம் பண்ணிருக்கலாம், ஒரு உத்தரவாதம் இல்லை, எதுவுமே இல்லாம நீங்க அதை பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. 30 உடல் கூராய்வு செஞ்சதுலாம் ரொம்ப டூ மச்சா இருக்கு. உச்ச நீதிமன்றத்தை நிறுவனத்தின் சிறப்பு அனுமதியுடன் கூட்டாய்வு இரவில் நடத்தலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். பட் நீதிபதி அதுதான் சொல்றாரு. பட் அப்படியே அதை நீங்க பண்ணீங்கன்னு தெரியல. நைட்டோட நைட்டா கூட்டத்தில் வருபவர்களின் எண்ணிக்கையை கணக்கில் நீங்க எடுத்துக்கல. எத்தனை பேர் வருவாங்கன்றது உங்களுக்கு தோராயமா தெரிஞ்சிருக்கும்ல. விஜய் கூட்டம் வந்தா அது மாநாடு மாதிரின்னு சொல்லியாச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா இவ்வளவு மாதிரி ஆயிருக்காது. ஸோ இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் பேசும்போது எதிர்த்தரப்பு அவங்களால பேச முடியல. பட் இந்த விசாரணை சிபிஐக்கு போகக்கூடாது, அரசாங்கம் தான் விசாரிக்கணும்ன்றது உங்க சைடு ஒரு கோரிக்கையா வைக்கிறீங்க. இது சிபிஐக்கு போறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படிப்பட்ட அஜித் குமார் கஸ்டடியில் டேட்டாம உடனே சிபிஐக்கு மாத்தினீங்க இல்லையா? அப்ப இதுவும் சிபிஐக்கு மாத்திட்டு போக வேண்டியதானே. அது ஏன் நீங்க பண்ண மாட்டீங்க? அரசாங்கம் தான் இது பண்ணணும்னு சொல்றீங்க. ஸோ இன்னும் டவுட் அதிகமாக தான் ஆகுது. ஸோ நீங்களே அப்போ புதற்குள்ள இல்லைன்ற மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. நீங்க ஒண்ணு பண்ண நீங்களே தான் மாற்றீங்க. இது வேற ஒண்ணுமே கிடையாது. வேற யாருமே சொல்லல, நீங்களே தான் அதுக்கு வழிவகுக்கிறீங்க. இப்ப சிபிஐ போனாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அரசாங்கமால நம்பிக்கை இல்லை, காவல்துறையில நம்பிக்கை இல்லைன்றோம். நீங்க அவங்களே ஆக்கிரமிச்சு அவங்களே நிர்ணயம் பண்ணி அவங்களே விசாரிக்க சொன்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா? சிபிஐக்கு மாத்தினா தானே அது ஒண்ணு. இப்போ 13ஆம் தேதி விஜயம் போற மாதிரி இருந்துச்சு கரூருக்கு. ஸோ டேட் மாறி போச்சு. 17 அன்னைக்கு அவர் கிளம்புறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கரூர் வெளிச்சாம்பரத்துல ஒரு திருமண மண்டபம். அங்கதான் 41 குடும்பத்தையும் போய் சந்திக்கிறாரு. கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இருந்தவங்களும் அங்கதான் வர சொல்லி அப்படியே எல்லாரையும் பாக்குறாரு. அங்க நிதி உதவி நிவாரணம் அவங்க கூட உக்காஞ்சி பேச போறாரு. ஒருத்தர்கிட்டயும் உக்காஞ்சி பேச போறாரு. அதுவும் என்ன இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா யார் வீட்டுக்கு போய் பார்க்க மாட்டாரா, அது கூட இங்க பார்ப்பாரா அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரிஞ்சுங்க. ஏன்னா அங்க கூட்டம் கூடும். இப்போ ஒரு வீட்டுக்கு போனா அந்த ரிலேட்டிவ்ல எல்லாருமே வருவாங்க. ஒரு வீட்டுக்கு போகிறது நாட் பாசிபிள்.
இதே வேற கட்சியினர் போனாங்கன்னா அது வேற விஷயம். இப்ப இவரு போடும்போது க்ரௌடு வரும். ஸோ அது ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும், தேவையில்லாத தோணும். அதனால தான் மொத்தம் ஒரு ஆள் அங்க வச்சு ஆர்கனைஸ் பண்ணி ஒருத்தர் சந்திக்கிறது பெஸ்ட். அதுதான் விஜயமா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மீடியா பீப்புள்ஸ் யாரும் தொண்டர்கள் கூட அதோட கிடையாது. அது என் குடும்பம், நான் தான் போய் பார்க்கணும், வேற யாரும் பேசக்கூடாது, எதுவும் வரக்கூடாது, எல்லாம் 1 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் போட்டிருக்க நல்ல விஷயம். ஸோ அவர் டிஸ்டர்ப் பண்ணாம இது ஒரு பப்ளிசிட்டி ஆக்க வேணாம் அப்படின்றத அவர் எண்ணம். இதே வேற யாருன்னா இருந்தால் அது யாருக்கும் உங்களுக்கே தெரியும். ஸோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மளே தவிர்த்துடணும். இப்போ அவர் போறாருன்னா என்ன மாதிரி சூழ்நிலை போறான்னு தெரியும். அதுக்காக வந்து நம்மளும் எல்லாரும் பின்னாடியே போயிட்டு இருந்தா அது நல்லா இருக்காது. ஸோ அவர் தனிப்பட்ட முறையில ஒரு ஆதரவோ இல்லவோ எல்லாமே அவர் பண்ண போறாரு. அது போயிட்டு நம்ம போயிட்டு அங்கே நின்று கூச்சல் போட்டுக்கின்னு வீடியோ எடுத்துக்கிட்டு அது இருக்க வேண்டாம். ஸோ நம்ம பசங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து அவர் 17ஆம் தேதி போறாரு. டேட்டு தான் மாறி இருக்கு. கண்டிப்பா அந்த 17ல அவர் போறாரு. இதுக்கு முடிஞ்சிட்டு பிறகு அந்த நிவாரணம் எல்லாம் கொடுத்துட்டு பிறகு அடுத்த கட்டம் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கான அது ஸ்டெப் எடுப்பாரு, யாருன்னு வெளியே கொண்டு வருவாரு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கு அடுத்தது வந்து எக்ஸ்ட்ரா அது போயிட்டே இருக்கும். முதல்ல 41 குடும்பத்தை செஞ்சிட்ட பிறகு தான் அவர் மீதி பிளானை பத்தி யோசிக்க போறாரு. இப்போதைக்கு அவர் எந்த பிளானுமே யோசிக்கல. இந்த குடும்பத்தை நான் பார்த்துக்கணும், இது நான் தத்துட்டேன், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நான் ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு மகனா நாங்க இருப்போம். அதனால இதுக்கு அடுத்த நகர்வுலாம் நான் அதை பத்தி யோசிக்கல. இப்ப இதுக்கப்புறம் இந்த 41 குடும்பத்தை பத்தி யோசிச்சுட்டு தான் அது நான் ரிலீஃப் ஆகணும். அவர் செய்யறாங்க, வெளியே வர முடியாது. அந்த குடும்பம் மட்டுமே என் மைண்ட்ல இருக்கு. நான் அதை முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் என்னன்றதை நான் யோசிப்பேன். அது வரைக்கும் நான் எதுவுமே யோசிப்பேன். அவங்களை போய் நான் பார்க்கணும். ஆர்டர் காப்பி கைக்கு வந்தோடனே அடுத்த செகண்ட் அவர் கிளம்பிடுவாரு. அதுக்காகவும் வெயிட் பண்றோம். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ 2 days முன்னாடி தான் பார்த்தேன், எம்பிசிடி வாங்கிக்கிறாங்க, டாக்டர் எதை பேசியிருக்காங்க, ஜோக்கர் கீக்கிறாங்கன்னா அதை யார் மென்ஷன் பண்ணி சொன்னாங்கன்றது தெரியும். பட் ஆனால் ஓப்பனாக சொல்லல, அவ்வளோதான் விஷயம். பட் நீங்கள் நாசுக்கா சொல்றீங்க, எதுக்கு சொல்றீங்க தெரியும். உங்க அப்பா எம்பிசிடி வாங்கிட்டாரு, அதனால நீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க தான், தப்பு இல்லை. பட் ஒரு சைடு யோசிச்சு பேசுங்க, சரிங்களா? ஏன்னா எல்லாருமே இருக்கும், விஜயனாக்கு பக்கத்துல எல்லாருமே இருக்கும். அப்புறம் இன்னொருத்தர் இருக்கான் அசீம்னு சொல்லிட்டு பிக் பாஸ்ல வந்தவன், அவங்கெல்லாம் என்னன்னே தெரியல, அவெல்லாம் பேசுறான். எத்தனை வருஷம் எங்க போனான்னு தெரியல. இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்ததுக்கும் இல்லை அஜித் கொலைக்கு கஸ்டடி தத்துக்கும் அதுக்கெல்லாம் ஒரு குரலே கொடுக்கல. ஆனா இப்ப மட்டும் இன்னும் பேசுறது அதெல்லாம் பசங்க வச்சு செய்யறானுங்க. சாப்பிட்ட வீடியோ போட்டாருன்னா கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிருக்காரு அவரு. இதுக்கப்புறம் வீடியோ போட்டீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட்ஸ் ஆன் பண்ணிட்டு போடுங்க, சரிங்களா? அதை விட்டு சும்மா கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு பேசுறதுலாம் ஒரு இது கிடையாது. ஸோ அதனால வந்து அவருக்கும் பதில் கொடுத்துட்டோம். இப்போ அந்த செல்லுங்கெல்லாம் வருது, தேவையில்லாத அதுங்களே அதுங்களே மாட்டுது. உங்க வேலை என்ன, நீங்க அதை பார்க்கணும் இல்லையா? எதுவுமே தெரியாம எதுக்கு பேசுறீங்க? ஒன்னும் விசாரிங்க, தெரிஞ்சுங்க. இன்னொரு சைடு வந்து ரோஸ்ட் பிரதர்ஸ், அவங்க ஒரு பக்கம் ஐயோ எப்பா உனத்தான் இதுனா ஒன்று மாட்டுமோன்னு பாக்குறது. அப்படி மாட்டிச்சுன்னா வச்சு செஞ்சிடுறது இல்லை. அவர் பண்ண மனநிலையில இல்லை, அது மாதிரிதான் வச்சு நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். அவர் இன்னும் அவர் எதுவுமே பேச நிலைமை இல்லை. அவர் ஃபுல் ஃபோக்கஸ் அந்த 41 குடும்பத்தை மட்டும்தான் இருக்கு. எங்களையும் வந்து அவர் நீங்களும் எதுவும் பேசாதீங்க, யார் எது சொன்னாலும் பேசிட்டு போட்டோம் அப்படின்னு தான் இருக்காரு. அதனால நம்ம யாரையும் நம்ம தப்பாக எது பேசுவார், அவங்க பேசுறதும் நம்ம பதில் கொடுக்குறோம், அவ்வளவுதான் இல்லையா? சும்மா அந்த கமெண்ட்ல வந்து திட்டுறது, ஏதோ வீடியோ போட்டு திட்டுறது, அதெல்லாம் பண்ணாதீங்க, ஒரு யூஸும் இல்லை, சரிங்களா? இனி வரப்போற நாட்கள்ல, இனி வரப்போற நாள்ல ஒரு செகண்டும் இதுக்கு அடுத்த வாரம் வந்து பெரிய சீக்வன்ஸா இருக்கும் போது 41 குடும்பத்தை செஞ்சு அவங்க என்ன பேசுறாங்க, விஜயன் என்ன பேச போறாருன்றத ஆர்வம். அது அவங்க என்ன பேசணும்னு விஜயனுக்கு இது மாதிரிலாம் வந்துச்சுப்பா, இது மாதிரிலாம் பண்ணாங்க அப்படி எப்படின்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் ஒரு வெறியாயிடுவாரு. இதுமேட்டு அந்த அரசியல் வந்து ஒரு தீயா இருக்க போது அவரோட ஸ்பீச்சுக்கும் அவர் அடுத்த போற ஸ்பீச்ல துணிக்கானும் வர போறாங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். இப்போ இந்த கேஸ் விசாரணைலாம் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து விஜயனுக்கு சாதகமா வருமா இல்லை எப்படி சிபிஐ போகுமா அப்படின்றதான் இப்போ திமுகவுக்கு தூக்கமே கிடையாது, அலருது. ஒரு பக்கம் ஏடி ரைடு வேற கிட்னி திருட்டுக்கு ஸோ வச்சு செய்ய போறாங்க மட்டும் செஞ்சு அதை பாருங்க அப்படியே சரிஞ்சுக்கிட்டே வருது.
அவ்வளோதான், இந்த வருஷத்தோட சாப்டர் க்ளோஸ் தான். வர 26 அன்னைக்கு யாருக்கு போகணுன்றது தெரியும். அது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பண்ண போகிறோம். ஏன்னா இத்தனை வருஷம் இருக்கும்போது தெரியல, இந்த விஷயம் நடந்தோன்னு எல்லாரும் இன்னொருத்தர் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. வரப்போகிற நாட்களில் அதுக்கான ரிசல்ட் வரும். இப்போ அடுத்த வாரத்துலேருந்து அவரோட மூமெண்ட்டே வேற மாதிரி இருக்க போகுது. வர 17ஆம் தேதி அந்த கரூருக்கு போயிட்டு அவங்களுக்கு ஆறுதல் அனுக்க போகிறாரு. நம்மளும் அதை பற்றி பேசுவோம். இந்த கோர்ட்டு விசாரணையும் நல்லா பாயிண்ட்ல ஏற்றி வச்சிருக்காங்க அந்த நீதிபதி அவர்களும் ரொம்ப நன்றி. கூடிய விரைவில் விஜயனோட அந்த ஸ்பீச்சுக்கு எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணுறோம். ஆனால் இந்த 41 குடும்பத்தை செஞ்சுட்ட பிறகு தான் அதுக்கு அடுத்த ரிசல்ட் அஃபிஷியலாக வெளியே வரப்போகுது. எல்லாரும் வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.